சார் வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா ரெண்டு வண்டி வந்து பாருங்க. அதிரடி சர வண்டி பாருங்க. வண்டி சொல்கிறதோட சின்ன முக்கியமான விஷயம் பாருங்க. நேற்று நம்ம ஆள் ஒருத்தர் சொன்னார் விலையை சொல்லாதுன்னு சொல்லிட்டு, நான் அமைதியான்ட்டேன். நான் சொல்லக்கூடாது நீங்கள் சொல்ல சொல்லிட்டு நேற்று காலி நீ ஃபோன் வந்து சொல்கிறாரு. என்ன தினம் சொல்கிறாரு? ஆனால் தெரியாமல் சொல்லிட்டேன் நான். நம்ம திறமானான்னு சொல்லிட்டு என் கமாண்ட்ஸை படிச்சுட்டு சொன்ன வார்த்தை தான். என்னைக்கு நான் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும் அந்த வார்த்தை. அந்தமாரி சொன்ன ஒன்று என்ன ஆச்சுறானாக்கா, நானும் உன்ன மாரி விற்று காட்டுறேண்ணா. அதை சொன்ன பார் வார்த்தை. இப்போ சொன்ன பார்த்தா வார்த்தை. நானும் வேலையை சொல்லி விற்கிறேன்னு சொன்னப்பார். இதான் வார்த்தை சார். யாருக்கோசம் பயப்பட மாட்டேன் சரவணன் சார். யாருக்கோசமும் பயப்பட மாட்டேன் இந்த சரவணன். நல்லவனு புரிஞ்சுக்கா. நீ சொன்னாலும் சொல்லாக்கட்டாலும் ஒரே ஒரு வார்த்தை. ஒன்று முருகர், ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா என் அன்பு செல்வங்க, என் அன்பு தெய்வங்க, என் அன்பு மக்கள் சார். உங்களுக்கு சொன்னால் கட்டுப்படுறேன் சார். வேறு யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் சார். சார் ஒரு நாளைக்கு 10 வண்டி 5 வண்டி விற்கிறேன்னு சொன்னாக்கா அது சொல்கிறாங்க. உன்னால் மட்டும் எப்படி பண்ண? உன்னால் விற்க முடியல, என்னால் விற்க முடியுது. உன்னால் முடியல கடை இஸ்து முட்டி என் கடை வந்து உக்காஞ்சி பாரு. எப்படியா கடை வந்து உக்காஞ்சி பாரு விற்கிறேன்னா இல்லையான்னு. என்னால் முடியும் சார். என்னால் முடியாது, வராது, போவாதுன்ற வார்த்தையே இருக்கக்கூடாது சார். சாரான வேலையை சொல்லுவேன் சார். நீ என்ன சார் சொல்கிற? நான் சொல்லுவேன், வேலையை சொல்லுவேன். எங்கள் ஆளையும் வாங்கிட்டு போகிறோம் வேலையை இவ்வளோ வேலைக்கு விற்றணும் சொல்லவும் சொல்லுவேன் நான். இல்லை விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள். அட்டகாசமாக தெல்ல தெளிவாக செம்ம குவாலிட்டியாக உங்களுக்கோசம் நேற்று பச்ச கமெண்ட்ஸ் ஐயா 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 செம்மையாக வெறித்தனம் வச்சு சார். கிட்டத்தட்ட கரெக்டாக 4 மணி நேரத்தில் 16,000 பேர் அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. 4 மணி நேரத்தில் 16,000 வீடியோ பார்த்துருக்காங்க. எவ்வளோ கமெண்ட்ஸுமா? 300-400 கமெண்ட்ஸு. என்னை ஒரு வார்த்தை சீனு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க சார். இன்னும் ரொம்ப சந்தோஷமாக சார். என் மேலே இந்த அளவுக்கு பார்த்து வச்சுண்ணா. நீங்களே அப்படி இருக்கும்போது நான் எப்படி இருக்கணும்? நீங்கள் வளர்த்து விட்ட உருவம் சார் இது. அதனால் என்ன சொன்னாலும் வக்கார ஏந்துனா ஏந்துக்க, நில்லுனா நில்லுவேன். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இறங்கி சரி சார். கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டு சார். கார் வாங்கி கொடுத்தியா வேலை சார். கஷ்டப்பட்டு வீட்டுக்கிட்ட வேலை கம்மியாக. இனிமேல் மேஸ்திரி வேலை செய்கிறோம், கூலி வேலை செய்கிறோம், யாரை எல்லாம் விட்ட கார் இருக்கணும் சார். என் குறிக்கோள் ஒரே கோள். இதை பாருங்கள், உங்களுக்கோசமே இந்த கஸ்டமர் பாருங்கள். ஹோண்டா சிட்டி ஏசி பவர் ஸ்டேரி பவர் உண்டா சென்ட்லாக்கு பேக் வைஃபர் சூப்பராக வண்டி. ஹோண்டா சிட்டி செம்மையாக இருக்கா. 2006 7 ரிஸ்ட்டு 2029 பேப்பர் கரண்ட்டு. யாருன்னா கொடு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி 2,000 ரூபாய் 2,400 ரூபா போயினுக்குது. எவ்வளோ? என்கிட்ட 2 ரூபாய்க்கு சொன்னார். அவ்வளோ போவாதுன்னுவேன். 2 ரூபா கிடையாது, 190 கிடையாது, 180 கிடையாது, 1,70,070 கிடையாது, 170 கிடையாது. வெறும் 1,68,000 நான் தர்றேங்க. எல்லாரும் இங்கே வரீங்க. பெட்ரோல் சூப்பராக பெட்ரோல் வண்டி பாருங்க. நல்லா நச்சுன்னு பாருங்க. அடுத்து ஒரு வண்டி பாருங்க. ஏன்னாக்கா விலை கம்மியாக 1,68,000 யாரும் சொல்ல பாருங்க. செம்ம கப்பல் மாதிரி வண்டி. அடுத்து ஒரு வண்டி பாருங்க. 2016 17 ஈஸ்ட்டு 2 ஓனரு 75,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இப்போ ஓடிது பார்த்தீங்கன்னா 95,000 கம்பெனி சர்வீஸ் 75 20 வண்டி. நான் வண்டி 100க்கு 100 சார். டாப் இன் மாடல் சார். ஏசி பவர் ஸ்டேரி பவர் உண்டா சென்ட்ரலாக்கு. எத்தனை ரூபாய்க்கு பண்ணியதுல? 1,000 ரூபாய்க்கு இல்லை. நச்சுன்னு செம்மையாக இருக்கும் ஒரு வண்டி. ஸ்போர்ட்ஸ் மாடல் நல்லாயிருக்கும் வண்டி. சரியானுங்க. இன்றைக்கி லோனுன்னு பார்த்தோன்னா 6 லட்சம் லோன் வாங்கலாம் அந்த வண்டிக்கு. என்கிட்ட 6 லட்சம் சொன்னார். 6 லட்சம் விற்று கொடுத்தாண்ணா. அவ்வளோ போகாதுண்ணே. செம்மையான வண்டி. ஒரு ஐயர் தான் வண்டி. ஆனால் என்கிட்ட 4 லட்சம் 5 லட்சம் லோன் வாங்கலாம் தண்டிக்கு. சொன்னார் 6 ரூபாய் கொடுங்க. நான் அவ்வளோ போகாத ஐயா அப்படின்னு சொன்னேன். 6 ரூபாய் கிடையாது, 5,000 ரூபாயும் கிடையாது, 5,400 கிடையாது. வெறும் 5,10,000 ரூபாய்க்கு நான் தர்றேங்க. 5 10 நான் சொல்கிறேன். கிட்டவா பணத்தை கண்ணில் காட்டுங்க. கம்மி பண்ணி வாங்கி தரேன். நல்ல வண்டி சார். 20 வரும் டீசல் வண்டி. நல்ல மைலேஜ் 20-22 வரும். வெறும் 75,000 தான் கம்பெனி சர்வீஸ் கடை. செம்மையாக வண்டி. உள்ளே இன்ட்லாம் காட்டுறேன் பாருங்கள். தெளிவான வண்டி. இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம் பாருங்கள். நேற்று ஒரு அண்ணன் பணத்தை எடுத்து காட்டவே இல்லை. உட்காந்து இவ்வளோ ரேட் கேச்சுனா இன்றைக்கி அல்வா மாரி ரிச்சு தூக்கி முடியாது. வந்து காலையில் வந்து சென்னை கஸ்டமர் சொல்லிட்டு வீடியோ போடுறேன் பாருங்கள். பாருங்கள் இன்ட்ரு காட்டு. சூப்பராக சார் வண்டி. அருமையாக சார். விட்டுறாதீங்க. நல்ல 25 நம்பரு. அருமையான வண்டி. 20 வரும் மைலேஜ். இந்த ஓன் பர்பஸுக்கு சூப்பராக இருக்கும். லோன் வேணால் 5 லட்சம் வேணாம். லோன்லாம் வேணாம் சார். அழகாக வந்து கடை இல்லாமல் எடுத்துமோ சார். வண்டி நல்லாயிருக்கு சார். சரியான வண்டி. 20 வரும் மைலேஜ்.
இன்னும் கவுல் பேனல் எதுவுமே பிரியல. சாய் சூப்பராக இப்போ சார் வண்டி இன்ட்ரில்லு அட்டகாசமாக இருக்கும். இதே வண்டி நீங்கள் வெளியில் எங்கே போனால் 6.25 லட்சம் 6 லட்சம் சொல்லுவாங்க இந்த மாடல்லாம். நம்ம கம்மியாக கொடுக்குறதுனா தெரியுமாவே காரணம், நான் வாங்கின வேலையை சொல்லுவேன், விற்ற வேலையும் சொல்லுவேன். அதனால் சொல்லிட்டு கம்மி உள்ள இன்ட்ரிலாம் காமிச்சு பாரு சூப்பராக. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்டுற பாருங்க, செம்ம அடி கிளின்னு ஆடு சார் இன்ஜின். பாருங்க வண்டியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரியல பாருங்கள், ஸ்மூத்தாக பாருங்க இன்ஜின். இந்த புகை அடிக்கிறது ஆயில் அடிக்கிறது இந்த வார்த்தையே இருக்கக்கூடாது சார். இது பாருங்கள், ஆயில் அடிக்கிறது புகை அடிக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள் ஹோண்டா சிட்டி ஒன்று காட்டுறேன் பாருங்கள். சூப்பர் வண்டி, தெளிவான வண்டி, நல்லா இருக்கும். ஒரு செட்டன் டைப்பில் இந்த அருமையாக இருக்கும் வண்டி. 1,68,000 சொல்கிறேன். கெட்ட வாங்க, பணத்தை கண்ணில் காட்டுங்க. கோயா சீட்டு சூப்பராக இருக்கும் பண்ணுங்கண்டி. சாரிங்க. பாருங்க சூப்பராக சார் வண்டி. இன்ஜின்லாம் டாப்பாக இருக்கும், விட்டுறாதீங்க. வண்டி வந்து ரேஸ் பண்ணால் கூட சும்மா புகை அடிக்கிறது ஆயில் அடிக்கிறது இதுமாதிரி இருக்காது. அட்டகாசம் பண்ணி விட்டுறாதீங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டில் 1,68,000 பணத்தோடு வாங்க, தயவுசெய்து விட்டுறாதீங்க. வண்டி வந்து கோயம்புத்தூர் வண்டி, நச்சுன்ற வண்டி, விட்டுறாதீங்க. நாளைக்கு காலையில் வெள்ளிக்கிழமை சிறப்பாக அன்னதானம் பண்ணிட்டு வரேன். நிறைய வண்டி வந்துக்குது, மிஸ் பண்ணாதீங்க. நான் விலையை சொல்கிறது ஒன்று தான், ஆனால் கொடுக்குற விலையை சொல்லிவிடுவேன். என்னையுமே தெரியுங்களா, நம்மளை கஷ்டப்பட்டு வர்ற ஃபேமிலி சார். நம்ம எல்லாமே ஒரு ரூபாய் நகை நட்டு வச்சுட்டு வட்டிக்கு வாங்கி கந்து வட்டி வாங்கணும் சொல்ல. இன்றைக்கி விற்கிறதுக்கு என்கிட்ட ஒரே காரணம்னாக்கா இருக்கிறது ஓப்பனாக பேசி வியாபாரம் வேக மாட்டேது. அதனால் நான் யாருக்கோசம் நான் போய்விட மாட்டேன் சார். நான் என் பெருமை முருகனுக்கோசம் போய்விட்டு விடுவேன், எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு போய் விடுவேன். அடுத்து பார்த்தா நீங்கள் எங்கள் அன்பு செல்ல இந்த அளவுக்கு வளர்த்துட்டு உங்களுக்கு செய்ய யாரும் செய்ய போகிறேன். சொல்கிறோம் சொல்லி தான் சார் போனோம், சொல்கிறோம் சொல்லி தான் போனாங்க. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த சரவணம் தான் செய்யணும். திறமைலாம் வயசு சார் எல்லாம், அதாவது திறமை இல்லாததான் குறை சொல்லிகிட்டு இருப்பான். அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் சார். நான் இன்றைக்கி கூட சொல்ல பாரு, யாரை பற்றி நான் கவலையே பட மாட்டேன் சார். என்னான்றாங்க, ஏன் வேலையை சொல்லலான்றாங்க, ஏன் வேலையை சொல்கிறேன்றாங்க, இத்தனை வண்டி வித்தியான்றாங்க. நான் அதை பற்றி கவலை வேலை சொல்கிறேன், வேலை சொன்னால் தான் வருவாங்க. வேலை சொல்ல எப்படி வருவாங்க நீயே சொல்லிப்பாங்களா? இப்போ இந்த வேலையை விற்கிறேன்னு சொன்னால் தான் அங்கே வந்து பார்ப்பாங்க. பரவாயில்ல சார், அவங்களும் போய் பணத்தை ரெடி பண்ணி வந்து அவங்களும் எத்தனை எடுத்துன்னு போவாங்க. விற்கலைன்னா நான் என்ன பண்ணிட்டோம், நீ எந்த கடை விற்கிறியா, கடையை உன் கடையை பூட்டிட்டு வந்துட்டு கார் விற்கிது, என் கடையில் வந்து நின்று பார்த்துக்கோ. நான் சொல்கிறேன் விற்கிதான்னு பார்த்து. யாரை பற்றி கவலைனா சார், என்னோட ஒரே குறுக்கோ சார், குதிரை கடிவாரம் போட்ட மாதிரியே குதிரை மாரி ஓடினே தான் சார். இப்போ நம்ம முதல்ல குதிரை மாரி ஓடுவேன், அப்புறம் குதிரை விட வேகமாக ஓடுவேன் சார். என் கதை என்னுடைய இதே அதான் சார். நல்லா இருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். சொல்லி இதுக்கோசமே இறங்கி இன்னும் அடுத்த 10 நாள் கழிச்சு 250 வண்டி விற்று காட்ட போகிறேன். யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்லுகளுக்கோசம், என் அன்பு தெய்வம் சார். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான். புதுசாக பார்க்குறவங்க வந்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் லைவாக வரும். தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துனே இருக்கிறீங்க. அதனால் வீடியோ பார்க்குறேன்னு பார்த்தினாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது பார்த்தினா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா, என் வீடியோ ஒரே ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணால் பார்க்குறத சென்னை சேர்ந்த ரகுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கமாண்ட்ஸில் கிட்டத்தட்ட போன இதுலேருந்து பார்த்தா ரகுன்னு சொல்லிட்டு நிறைய பேர். அந்த ரகுன்னு ஒருத்தர் இருக்கார், அதில் கலிம்னு ஒருத்தர் இருக்கார், அதே பார்த்துட்டாங்க ராசிபுத்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பார்த்துனாங்க தென்காசின்னு ஒருத்தர், செய்யாரில் பார்த்தினாக்கா பிரேம் தத்தான்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு. நிறைய பேர் சார் கமெண்ட்ஸில் பேர் நான் படிக்கலை. அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு நிறைய பேர் படிக்க போகிறேன். கிட்ட நெருங்கிடுச்சு, நல்லா வண்டி தரப்போகிறேன். விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். என்றைக்கும் பெத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க சார். என்ன ஒரே தான் சார் வியாபாரன்றது. அப்புறமா தாய் தப்புன்னு அன்பாக பார்த்துங்க, பாசம் பார்த்துங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒன்றா வாழ கற்றுங்க, ஒற்றுமையாக கற்றுங்க. நல்லா இருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் வெள்ளிக்கிழமை சிறப்பாக அன்னதானம் பண்ணிவிட்டு
வரேன், நிறைய வண்டி வந்துக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டில் அதிரடி விலையை கம்மியாக தரப்போகிறேன். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. ஏசி போட்டா சில்லு இருக்கா, வண்டி பார்த்தா சும்மா கும்முடு இருக்கும். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. பாருங்க, நாளைக்கு சிறப்பான தானே பண்ண போகிறேன். நம்ம சிங்கப்பூர் சேர்ந்தவர் அவர், ராஜின்னு சொல்லிட்டு அவர் பேர். ஏன்னா ட்ரெஸ் எடுத்து போனார். அவர் 1000 ரூபா கொடுத்தாருக்கு அன்னதானத்துக்கு. அது அன்னதானம் பண்ண போகிறேன் அவர் காசில். இந்த வாரம் வந்து நல்லா அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், மேல் வளரணும். நேற்று ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு வண்டி எடுத்து போனார். அவரும் ஒரு 500 கொடுத்தாரு. ஆனால் எங்கள் பேர் சொல்லாதீங்கன்னாரு. நான் சொல்லலை. இருந்தாலும் பரவாயில்ல, ஏனுன்றவங்க நான் நிறைய பண்ணோம். நான் என் குடும்பம் நல்லா இருக்குமா, அது நீங்களும் நல்லா இருக்கணும். இப்போ முதல்ல வந்து 40 பேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி 400 பேர் பண்ண போகிறேன். நாளைக்கு கண்டிப்பாக 400 பேர் பண்ணுவேன். கண்டிப்பாக என்னால் முடிஞ்சு எங்கெங்கே இருக்குதோ காரு ஃபுல்லாக டிஃபனு வாங்கி கொடுத்துட்டு சூப்பராக பண்ணணும்னு ஆசை இருந்தது. எல்லாம் பாருங்கள். இதில் என்னென்னாக்கா, நம்ம அன்னதானம் பண்ணிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, வயசானவங்க, அது ரொம்ப ரொம்ப வயசானவங்க, கண்ணு தெரியாதவங்களாம் பண்ணாக்கா அன்னதானம் பண்ணி துர்காபவன் ஹோட்டல் இங்கே வண்டினாவே அப்படியே நேராக வந்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு ரோடு வரும். இந்த ரோடே வாங்க, அப்படியே அப்படி ரோடே வந்தீங்கன்னாக்கா ஏழுமலையான் ஸ்வீட்ஸு. இதை பைபாஸ் வந்து ஏழுமலையான் ஸ்வீட்ஸ்ன்னு வந்து கரெக்டாக வந்துட்டினாக்கா இதுதான் பைபாஸ். பைபாஸ் பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னாக்கா நடந்தே எப்படி வரும்போது பார்த்தினாக்கா முதல்ல வந்து பாரா விஜிஆர் மஹால் சொல்லிட்டு, இது கல்யாண மண்டபம் சார். இது விஜிஆர்னு சொல்லிட்டு பாருங்க, அப்படியே நடந்தே வரல. எல்லாம் மெயினாக வந்து இது வசந்தன் கோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க நான் வீடியோவில். இதான் வசந்தன் கோ பாருங்க. வசந்தன் கிட்ட காட்டு பாருங்க. சித்ரா காபி பார் டீ கடை. இது பார்த்தீங்கன்னா ஆர்விஎஸ் அலைன்மெண்ட்டு பக்கத்துலேயே திருச்செந்தூர் முருகன் கார்ஸ். நம்மளுது கார் கன்சல்ட்டி பாருங்கள், இடம் பாருங்கள். அவ்வளோதான், நம்ம இடமே தான் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் இடம் பாருங்க. ஈஸியாக வந்து சீரும் சார். இது எப்போனாக்கா நான் இப்போ பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா காட்டு. இப்போ பாருங்கள், நான் அங்கேருந்து லொக்கேஷன் போட்டு வந்தேன் பாருங்கள். இப்போ நான் சொல்ல பாருங்கள், சூப்பராக பாருங்கள். இதுதான் சார் லொக்கேஷனு. பாருங்கள், இதுதான் நம்மளுடைய லொக்கேஷன் இடம். ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் போடுறேன், அப்படியே லிங்க் பண்ணி போட்டு விட்றேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேரடியாக இடம் பார்த்து கண்டுபிடிச்சி வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு இருக்கிற இடம் வந்துன்னா ஆற்காடு இடம் தான் இருக்குது. ஆற்காடு வாங்க. இப்போ நீங்கள் ஷாப் வீடியோ போகிறேன் பாருங்கள். நன்றி, வணக்கம் சார்.